கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கும் மக்கள் அதிகம் இருப்பதால் காங்கிரஸ் வேட்பாளர் டி பிரவீன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். விளவங்கோடு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் டி பிரவீன் போட்டியிடுகிறார். இவரது பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்து அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விளவங்கோடு தொகுதி அரசியல் விழிப்புணர்வு உள்ள தொகுதி என்றும் இங்குள்ள மக்கள் பாஜகவால் தேசத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஆபத்தை நன்கு உணர்ந்துள்ளதால் மதவாத சக்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார். முன்னதாக முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ மறைந்த சுந்தரதாஸ் நினைவிடத்தில் குடும்பத்தினர் மற்றும் நிர்வாகிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய டி பிரவீன் பிரச்சாரத்தை தொடங்கினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பல கோடி ரூபாய்க்கான திட்டங்களை, அற்புதமான திட்டங்களை இந்த பகுதிக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரையில் இங்க இந்த போல் அரித்மெட்டிக்னு சொல்லுவோம். இங்குள்ள மக்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளில் அங்க வைக்கக்கூடிய கட்சிகளில் அவங்க பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அணியினுடைய வெற்றி என்பது 100% நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. ரெண்டாவது, விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொண்ட ஒரு தொகுதி. எனவே இங்கே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியால் தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே கடந்த காலங்களிலும் சரி, இன்றைக்கும் சரி, எதிர்காலங்களிலும் சரி, ஒரு மதவாத அமைப்புகளை இந்த மண்ணில் வேரூன்ற விடவே மாட்டார்கள் என்பதில் 100% உறுதி. எனவே இந்த தேர்தல் விளவங்கோடு தொகுதியில் முழுமையான வெற்றி தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமையும். நம்முடைய வேட்பாளர் பிரவீன் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்.